वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदम கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கீதாச்சாரியனா பகவான் வந்து கீதோபதேசம் பண்றதே இது வெறும் அர்ஜுனனை மட்டும் குறிச்சு பண்ணின உபதேசம் இல்லை, உலக மாந்தர்கள் அத்தனை பேருக்கும் சொன்ன ஒரு தத்துவம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதுல சொன்னபடியெல்லாம் நடந்தோம்னா பலன் நமக்குத்தான், நன்மை நமக்குத்தான். அவர் சொல்றத சொல்றார். ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, ஊதர சங்க ஊதரேன் அப்படின்னு, வெடியிற போது வெடியட்டும் அப்படின்னு. நாம சங்கதான் ஊதலாம், வெடியறது அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. அது மாதிரிதான் இங்க பெரியவாள் என்ன பண்ணா, தன்னோட அவதார காலத்துல இந்த தேசம் முழுக்களும் யாத்திரை பண்ணி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி ஜனங்கள் வாழ்வு சீர்படணும், நன்மை அடையணும், சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்களை சொல்லிண்டே வரா. அதுல குருவார விளம்பரம் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த குருவார விளம்பரத்துல முதல்ல காப்பி குடிக்க வேண்டாம், டீ குடிக்க வேண்டாம்னு சொன்னா அப்படின்னு சொன்னோம். இந்த காப்பி டீன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. செல்லம்மா அப்படின்னு ஒரு பக்த, நூரணி அனந்த கிருஷ்ண சஷில் அப்படின்னு அவரோட இந்த வித்வானோட பொண்ணு செல்லம்மான்னு. இந்த பெரியவா எல்லாத்தையும் காப்பி குடிக்க வேண்டாம், காப்பி குடிக்க வேண்டாம்னு சொல்றதுனால பெரியவா பக்தாள் பல பேர் அந்த காப்பி பழக்கத்தெல்லாம் விட்டவாளும் உண்டு. இந்த அம்மாவால அதை குடிச்சு பழகி போயிடுத்து. எப்போதுமே பழகின உடனே திடீர்னு நிறுத்துறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். நாம் அதுக்கு முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ண பண்ண அந்த நமக்கு அந்த வைராக்கியம் வர 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 தானே அது விலகி போயிடும். இந்த அம்மா என்ன பண்ணா, இந்த அம்மாக்கவே ஒரு கில்ட்டியா ஒரு மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையோ, நாம பெரியவா பக்தாங்கிறோம், பெரியவாள்கிட்ட போறோம், எல்லாம் பண்றோம், பெரியவா ஒரு சின்ன விஷயம் சொல்றா, ஒரு காப்பியை நிறுத்துங்கோ, காப்பி குடிக்காதீங்கிற, இதை கூட நம்மளால கேட்க முடியலையே அப்படிங்கிற தாபத்துல என்ன பண்ணா, எப்படியானும் பல்ல கடிச்சுன்னா நிறுத்திடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு காஃபியை நிறுத்தினா. இந்த கால வேளையில அந்த சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு சூடா குடிச்சு பழகின வாழ்க்கை டக்குன்னு அதை பிடிக்க முடியாது. அதுவும் குறிப்பா பெரியவா அதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னதுக்கு காரணம், இந்த காப்பிங்கிற பழக்கமே இந்த பிராமண குடும்பங்கள்ல ரொம்ப இருந்தது. அந்த அவளை பார்த்துதான் மற்றவாளுக்கு எல்லாமும் அந்த பழக்கம்லாம் வந்திருக்குமே வழிய, இன்னமும் மற்ற சமுதாயத்துல பார்த்தா அப்படி காப்பி குடிச்சுதான் ஆகணுங்கிறது ஒன்றும் தலை பொறுப்பா யாரும் வச்சுக்கல, சர்வ சகஜமா இருக்கா. இந்த குடும்பங்கள் அப்படி இருந்ததுனாலே ரொம்ப வலியுறுத்தி சொன்னா அதை. ஏன்னா ஒரு சமுதாயத்துல யாரோ ஒத்தற்ற ஒரு தொத்து வியாதி மாதிரி ஒண்ணு வந்ததுன்னா அதை பார்த்து எல்லாருக்கும் வந்துடும். அதனாலேயே எங்கெங்க இருக்கோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல அதுல தீவிரமா அதை நாம தடுக்கிறதுக்கு பார்க்கணும். அதனாலதான் பெரியவா இப்படி எல்லாம் பார்த்து சொன்னா. அந்த செல்லம்மா அம்மாவும் இந்த காப்பியை நிறுத்தினா. அப்புறம் பெரியவா என்ன பண்ணா, ஒருபடி கீழே இறங்கி வரா. பெரியவாளுக்கு ரொம்ப நன்னாவே தெரியும் மனுஷாலோட வீக்னஸ் என்ன, மனுஷாலோட குணம் என்ன, சக்தி என்ன, எது முடியும் எது முடியாதுங்கிறது ரொம்ப சோ பிராக்டிக்கல்னு சொல்லணும். ரிஷிகள்ல, தெய்வத்துல, மகான்கள்ல, ஞானிகள்ல, குருக்கள்ல ரொம்ப ரொம்ப வெரி 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 பிராக்டிக்கல் யாரு அப்படின்னா மகாபெரிவாளை சொல்லலாம். அதனால பெரியவா என்ன பண்ணினா, சரி அப்படி சூடா குடிச்சு பழகின வாழ்க்கை திடீர்னு நிறுத்தினாக்க தலைவலியில வெளியின்னு அன்னைக்கு ஏதானும் சிரமப்படுவா அப்படின்னு போல இருந்ததுன்னா, காப்பிக்கு பதிலா டீயை வேணா சாப்பிடலாம் அப்படின்னு அடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துண்டா. அவ்வளவுதான். அதுக்காக அதை குடிக்கணுங்கிற சட்டம் இல்லை. அது இல்லாத இருக்க முடியாதுன்னு இதை வேணா பிடிச்சுக்கோணும். ஏன்னா அந்த ரெண்டு விஷயத்துல எந்த விஷம் பரவாயில்லைன்னா அது பெரிய விஷம், இது சின்ன விஷம். அதுக்காக அதை சொல்லியிருந்தா இந்த அம்மா என்ன பண்ணா, இதை பிடிச்சுண்டா. சரி காப்பி வேண்டாம், அதுக்கு பதிலா டீ அப்படின்னு. இப்பவும் பல பேர் இருக்கா, காஃபி குடிக்கிறது இல்லை அப்படின்னா கூட டீ குடிக்கிறது அப்படின்னு. பெரியவாளோட உபதேசம் காப்பியும் விடாது, டீயும் விடாது. அந்த குருவார விளம்பரத்திலே இது ஏதானும் வேணும்னா கஞ்சி குடிங்கன்னு தானே சொன்னா. அப்படி டீ குடிக்கிறதுக்கு இந்த அம்மா வச்சா, இதை அப்படியே இருக்க வேண்டியதானே. பெரியவாள்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னா, பெரியவா சொல்றாளேன்னு நான் காப்பியை நிறுத்திட்டேன் அப்படின்னா. பெரியவானே, பின்ன என்ன போ, ரொம்ப சந்தோஷம் போ, இது ஒன்னையானு கேட்டியே அப்படின்னு, இது ஒண்ணு கேட்டுட்டேன்னு. அந்த அம்மா காப்பியை விட்டுட்டேன்னா பெரியவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா. உடனே அப்ப என்ன பண்ற அப்படின்னு கேட்டா. காப்பியை விட்டுட்டு என்ன பண்ற அப்படின்னா, இல்ல அது குடிச்சு பழகிட்டதுனால காப்பியை வேண்டான்னு பெரியவா சொன்னாலேன்னு அதை விட்டுட்டேன், அதுக்கு பதிலா டீயை பிடிச்சு டீ சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுனே, பின்ன என்ன போ, 2 எழுத்துலேருந்து ஒரு எழுத்துக்கா இறங்கினியே கீழே அப்படின்னா.
இது என்ன அப்படின்னா தமாஷா பெரியவா சொல்றது, கா பீங்கிறது 2 எழுத்து, டீங்கிறது 1 எழுத்து. 2 எழுத்தை பிடிச்சிருந்ததுல 1 எழுத்து அழிஞ்சு கொடுத்து, இப்போ 1 எழுத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னும் போக போக இந்த 1 எழுத்தும் அழிஞ்சு நீ எல்லாத்துக்கும் உனக்கு ஞானம் வரட்டு போ அப்படின்னு பெரியவா விளையாட்டா சொன்ன. அந்த அம்மா சொல்லி சொல்லி சிரிப்பா, பெரியவாள்கிட்ட காப்பியை விட்டுட்டேன்னு பெருமையா சொல்லிட்டு அடுத்து டீயை பிடிச்சுட்டேன்னு உடனே அதுக்கு பெரியவா கிண்டல் பண்றா, 2 எழுத்துலேருந்து 1 எழுத்துக்காக குறைஞ்சி இந்த 1 எழுத்தும் கூடிய சீக்கிரம் அழியட்டும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு அவன் கால் பட்டு அழிந்தது இங்கென் தலைமேல் அயன் கையெழுத்தே. இது அருணகிரிநாதர் வாக்கு. முருகனோட எதெல்லாம் அழிச்சர் அப்படின்னு சொல்ற ஒரு லிஸ்ட்ல சொல்றார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல சொல்றார். கடைசியில முடிக்கிறது அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படிங்கிற. அவனோட வேல்பட்டாக்க செந்தூர் வயல் பொழில் அழிஞ்சது, சூரபத்மன் அழிஞ்சான், அது அழிஞ்சது அழிஞ்சது. அப்படி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இடத்துல அழிச்சவன் இங்க என்னத்தை அழிச்சான்னர். அவனோட பாதம் திருப்பாதம் என் தலையில பட்டத்தினால பிரம்மா எழுதின தலை எழுத்து முழுக்கலும் அழிஞ்சு போயிடுத்தான். அப்படின்னா அவ்வளவுதான், பிராரப்தம் எடுத்துன்னு அர்த்தம். இந்த பிராரப்தம் தானே பிரம்ம லிபியா நமக்கு தள்ள எழுத்து இருக்கு. அந்த குருநாதனோட பாதம் பட்டோன்னு என்ன ஆயிடுத்துன்னு தலையில இருந்து பிரம்ம லிபியா அழிஞ்சு போயிடுத்து, நம்ம பிராரப்தம் முழுக்கலும் போயிடுத்து அப்படின்னு. அதுதான் நீங்க பெரியவா சொல்றாப்புல 2 எழுத்துலேருந்து 1 எழுத்துக்கு வந்து இந்த 1 எழுத்தும் அழிஞ்சு க்ஷேமா இருக்கட்டும் போ, நல்லபடியா கடை தேரட்டும் அப்படின்னு சொல்றா. அப்படிங்கிறாப்புல ஞாபகம் இந்த காப்பின்னு ஒண்ணு. அத அப்படி எல்லாம் பெரியவா குருவார விளம்பரம்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தா. அப்படி பண்ணிட்டு வரத்தே பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்துல சாத்தனூருங்கிற இடத்துல தான் அடுத்த வருஷம் அந்த சாத்துர்மாசியத்தை பண்ண 1952 வருஷம் சாத்துர்மாசியத்தை அப்படி பண்ணிட்டு இருக்கிறது. இந்த சாத்தனூர்ல பிரதோஷ காலத்துல ரொம்ப முக்கியம். பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பரமேஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியமானது பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்து சிவதாண்டவம் அப்படின்னே சொல்ற வழக்கம். இந்த பிரதோஷ காலத்துல தான் பரமேஸ்வரன் தாண்டவம் ஆடுறதா சாஸ்திரங்கள் சொல்றது. சிவதாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவதாண்டவம் ஆடுற அந்த பரமேஸ்வரன் ஆடுறதே நடராஜா நடராஜா சிதம்பரம்னு அவர் ஆடுறதுக்கு ஒரு க்ஷேத்திரமே இருக்கு. அப்படி பிரதோஷ காலத்துல ஆனந்த தாண்டவம் பரமேஸ்வரன் ஆடுறதே பிரம்மா தாளம் போடுறார், விஷ்ணு மிருதங்கம் வாசிக்கிறார், இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்கிறான், சரஸ்வதி வீணை வாசிக்கிறா. இப்படி எல்லா தேவதைகளும் இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து ஆனந்தமடைய சந்தோஷமடைய அவாவாளான கைங்கரியம் அவாவாளான இதெல்லாம் பண்ண பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டமாறதா மகா பிரதோஷ காலத்தை சொல்லியிருக்கு. அதனால்தான் பிரதோஷ காலத்துல பரமேஸ்வர சந்நிதியில தான் இருக்கணும். ரொம்ப சாஸ்திரம் தெரிஞ்சவா பிரதோஷ காலத்துல சிவசந்நிதியை தவிர வேற எங்கேயும் இருக்க மாட்டா. இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் வேற எந்த தேவதைகளும் தங்களோட இடத்துல இல்லை. எல்லாருமே பரமேஸ்வர சந்நிதியில இருக்கா. இந்த ஆனந்த தாண்டவத்துல கலந்துக்க பார்க்க ஆனந்தத்தடைய. அப்படி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறதே நாமும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரோட அனுகத்தையும் அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த பிரதோஷ காலத்துல சிவசந்நிதியில இருக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் நமது சிஷ்டாச்சாரத்துல வந்தது. அந்த பிரதோஷ பூஜை காஞ்சி மடத்துல எப்படி நடக்கும்னு இன்னைக்கும் போய் பார்க்கலாம். அப்படி கைலாசமா இது இல்ல காஞ்சியா இது ஒரு மடமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வராப்புல அந்த ஆச்சாரியால் பண்ற அந்த பிரதோஷ கால பூஜையும் சாட்சாத் பரமேஸ்வரனே கொடுத்த கைலாசத்திலேருந்து கொண்டு வந்த இந்த சந்திரமௌலீஸ்வருக்கு யோக சந்திரமௌலீஸ்வருக்கு ஸ்ரீருத்ரத்தினால அபிஷேகமும் ருத்ர திரிசதியினால பில்வார்ச்சனையும். தும்பப்பூ எப்படி இருக்கும் அப்படியே மலையா குமிச்சிருக்கும். தும்பப்பூ இருக்கிறதுலே துணுண்டு பூ. அந்த பூவை பறிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் வெய்ய நாள்ல தான் அது பூக்கும். அப்படி பெரியவா பிரதோஷ பூஜையில பார்த்தேன்னா தும்பப்பூ கூட கூடையா கொண்டு கொடுப்பா பக்தாள்லாம். அப்படின்னா என்ன ஒரு பக்தி ஸ்ரத்த இருக்கணும். அந்த தும்பப்பூல அழகா பெரிய மாலை, நிலமாலை மாதிரி மாலையெல்லாம் கட்டி சந்திரமௌலி சாத்தி அப்படி எல்லாம் ஒரு அபூர்வமான காட்சிகள்லாம் காஞ்சி மடத்துல பார்க்கலாம். அப்படி பிரதோஷ பூஜை இருக்கும். அந்த பிரதோஷ காலத்துல பெரியவாளே சர்வாங்க விபூதி ருத்ராட்சத்தோட ருத்ராட்ச கிரீடம்லாம் வச்சுட்டு பரமேஸ்வரன் அங்க இருக்காரா இங்க இருக்காரான்னு தெரியாத பரமேஸ்வரனுக்கே பரமேஸ்வரன் பூஜை பண்றாப்புல அந்த ஒரு காட்சியா கைலாச காட்சியா இருக்கும். அந்த பிரதோஷ காலத்துல இப்படி பிரதோஷ பூஜை பண்றதே பிரதோஷ தாண்டவம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த பரமேஸ்வரனோட தாண்டவத்தை பார்த்தவர் நேரையே பார்த்தவர்ல ஒருத்தர் பதஞ்சலிங்கிற மகர்ஷி. அவர் அந்த பரமேஸ்வரனோட அந்த
தாண்டவத்தை பார்த்துட்டு என்ன பண்ணார், சம்பு நடனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கு. 8 ஸ்லோகம், நடேசாஷ்டகம் அப்படின்பா. சதஞ்சித முதஞ்சித நிகுஞ்சித பதம் ஜல ஜலித் ஜலச்ச மஞ்சு கட்டகம் அப்படின்னு ஆரம்பிச்சு பரச்சிதம்பர நடம் ஹிருதி பஜ அப்படின்னு முடியும். இது மாதிரி 8 ஸ்லோகம் சம்பு நடனம் வேறு. அந்த பரமேஸ்வரன் எப்படி ஆடி இருப்பார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நாம பாடி கேட்டாலே தெரிஞ்சுடலாம். அதுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, சரண ஸ்ருங்க ரஹித ஸ்லோகம் அப்படின்னு பேரு. அதாவது சரணம்னா கால் வாங்குற மூலியோ. இப்ப ர அப்படின்னா பக்கத்துல கால் வாங்கினா ரா அப்படின்னு வருது. அந்த கால் வாங்காத இருக்கிறது. அதே மாதிரி கொம்பு போடுறது, கீ அப்படின்னா மேல தூக்கி, கேங்க்கு மேல கொம்பு போட்டோம்னா கீ அப்படிங்கிற. இந்த கொம்பு போடுறது கால் வாங்காதது, இது ரெண்டும் இல்லாதது சரண ஸ்ருங்க ரஹித ஸ்லோகம் அப்படின்னு பேரு. இதில் முழுக்களும், இந்த ஸ்லோகம் முழுக்களும் இப்படித்தான் இருக்கும். கால் வாங்கின எழுத்து எதுவும் வந்திருக்காது, கொம்பு போட்ட எழுத்து எதுவும் வந்திருக்காது. அப்படி இருக்கிறது ஒரு அபூர்வமான ஸ்லோகம். பதஞ்சலி மகரிஷி பண்ணது. பெரியவா அதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றா. ஏன் இவர் கொம்பு இல்லாத கால் இல்லாத எழுத்தா வச்சுன்னு ஸ்லோகம் பண்ணினான்னு? வேற ஒண்ணும் இல்லை. அவர் பதஞ்சலினா ஆதிசேஷனோட அவதாரம். பாம்புக்கு காலும் கிடையாது, கொம்பும் கிடையாது. அதனால அந்த பாம்போலியும் அவருக்கு காலும் கிடையாது, கொம்பும் கிடையாது. அதனால அவர் பண்ணின ஸ்லோகத்துக்கும் காலம் கிடையாது, கொம்பும் கிடையாது. சரண சிங்கரஹிதமா இப்படி நடேசாஷ்டகம் பண்ணினார் அப்படின்னு இந்த சம்பு நடனத்தை சொல்லி, பெரியவாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அந்த பிரதோஷ காலத்துல இந்த சம்பு நடனத்தையும் சொல்லிண்டு, அந்த அதுக்கு முக்கியமா சொல்லியிருக்கு பரமேஸ்வரன் ஆடுறதே சுத்த மத்தளம் அப்படின்னு, அதைத்தான் விஷ்ணு வாசிச்சுதா சொல்றது. அந்த சுத்த மத்தளம்னு ஒரு வகை இந்த மிருதங்கத்துல, அந்த சுத்த மத்தளத்தை வாசிச்சுண்டு சங்குநாதம் பண்ணிண்டு சங்கத்தை ஊதிண்டு இந்த பதஞ்சலி மகரிஷி பண்ணின இந்த நடேசாஷ்டகத்தை சொல்லிண்டு பிரதோஷ பூஜையில பரமேஸ்வரன் ஆடினாரோ இல்லையோ, யாரானும் ஆடணும். இப்படி நாட்டியமும் ஆடிண்டு நர்த்தனமும் பண்ணிண்டு இந்த ஸ்லோகத்தையும் பாடிண்டு இந்த வாத்தியங்களோட சேர்ந்து இதை பண்ணி சந்திரமௌலீஸ்வருக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு பெரியவாளுக்கு ஒரு ஆசை. இதுக்காக என்ன பண்ணினா, ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திரையர் அப்படின்னு ஒரு பெரிய சங்கீத வித்வான், அந்த சங்கீத வித்வான்கிட்ட சொல்லியிருந்தா, இந்த நடேசாஷ்டத்தை எப்படியானும் ராகதாளத்தில் அமைச்சு அதை தயார் பண்ணு, இதை பாடி பிரதோஷ காலத்துல சுத்தமத்தளத்தோட பரமேஸ்வரனுக்கு சந்திரமௌலீஸ்வருக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இதை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, அவர் டியூன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தார். பெரியவா என்ன பண்ணா, நீனே ஆடணும்னா. அவர் சொன்னார், நான் ஏதோ சங்கீத வித்வான் பாடுவேன், எனக்கு ஆட்டம்லாம் தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு போய் கிரமமா நாட்டியெல்லாம் கத்துட்டுக்கணும், அந்த நாட்டிய சாஸ்திரத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி ஆடுறதுன்னு. பெரியவா உடனே, இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ புதுசா ஒன்றும் கத்துக்கத்துன்னு ஒன்றும் பண்ண வேண்டாம், இது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண போறோம், நமக்கு தெரிஞ்சதை பண்ணலாம். நீ தெரிஞ்சதை என்ன பண்ணு, கொசவன் மண்ணை முதிப்பானோ இல்லையோ, அதாவது இந்த மண்ணு பிசையறதுக்கு பானம் பண்றதே இந்த கொயவர்கள்லாம் என்ன பண்ணுவா, அதை போட்டுவிட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அவ காலால ஏறி நின்று திங்குன்னு மூச்சுட்டே இருப்பா. அதை சமன்படுத்துறதுக்காக நீ கொசவன் மண்ணு முதிக்கிறாப்புல நீ என்ன பண்ணு, கையங்காலையும் ஆட்டிண்டு இந்த சம்பு நடனத்தை சொல்லிகிட்டே பண்ணு, அதுக்கு என்ன வருதோ போரும், அதுதான் நாட்டியம், அதுதான் நர்த்தனம், இப்படி பண்ணுன்னா. பெரியவா சொல்லியாச்சுன்னா என்ன பண்றது, அவர் அப்புறம் தயார் பண்ணிட்டு வர அந்த சாத்தனூர்ல 1958 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி பெரியவா சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்ண இந்த ஸ்ரீவாஞ்சி ராமச்சந்திர சாஸ்திரி அந்த வித்வான் இந்த சம்பு நடனத்தை அரங்கேத்தினா சந்திரமௌலீஸ்வருக்கு அர்ப்பணமா பண்ணப்பட்டது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துங்கோ, ஒரு பிரதோஷ காலம், மகா பிரதோஷ காலம், அதுவும் காஞ்சிபுரம் மடத்துல சந்திரமௌலீஸ்வர சந்நிதி பூஜை பண்றதோ சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமா மகா பெரிவா, எய்தாப்புல இப்படி சம்பு நடனம், அதை பாடுறவர் ஆடுறவர் நல்ல தேர்ந்த சங்கீத வித்வான், பரம பவித்திரமான பிரதோஷ காலம், கைலாசத்திலேந்து கொண்டு வந்து சந்திரமௌலீஸ்வரர் அவரோட பூஜை பண்றது சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமான குருநாதனான பெரியவா, எய்தாப்புல பெரிய சங்கீத வித்வானான ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திர ஐயர். இவா இப்படி இந்த சம்பு நடனத்தை சொல்லி ஆடி பாட, இந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், 1952 வருஷம் இந்த பிரதோஷத்துல எப்படி இருந்திருக்கும்ங்கிறத நாம கற்பனையில தான் அனுபவிக்கலாம். கற்பனை பண்ணி பார்த்துட்டாலே போறோம். அன்னைக்கு நேர பார்த்தவாள்லாம் மகாபாகியசாலிகள், சாட்சாத் பரமேஸ்வரனோட தாண்டவத்தை கைலாசத்திலேயே பார்த்ததுக்கு சமம் தான். ஆனா அதே காட்சியை நாம இன்னைக்கு மானசீகமா பண்ணி பார்த்துக்கலாம், அனுபவிக்கலாம் அந்த ஆனந்தத்தை.
இது இன்னும் கொஞ்சம் பிரத்யட்சமா வேணும்னா இன்னைக்கும் நாம காஞ்சி மடத்துக்கு போனோம்னா பிரதோஷ காலத்துல இந்த வைபவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பிரதோஷ காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் காஞ்சி மடத்துல தினம் சாயந்திர வேளையில ஆதிசங்கர பகவத்பாதாரோட பாதுகையை வச்சு தீப நமஸ்காரம்னு பண்ணி அதுல இந்த சம்பு நடத்திலிருந்து சில ஸ்லோகங்களானும் சொல்லி சுத்தமத்தலத்தோட இதை ஈஸ்வரார்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு நடந்ததுல ஒன்னே ஒண்ணு குறையிறது, நடுப்புற ஆடல்ல ஒத்துரும், ஆடி காமிக்கல, அதுதான் குறைச்சலா இருக்க வழியும் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நாம அதை அனுபவிக்கலாம். இப்படி எல்லாம் பெரியவா இந்த பிரதோஷ காலத்துல இந்த சம்புன நடத்த பண்ண சொல்லி அதுக்கு அந்த ஸ்ரீவாஞ்சியம் ராமச்சந்திரருக்கு பெரிய பீதாம்பரம், தங்கத்துல கட்டின ஸ்படிக மாலை இதெல்லாம் அவருக்கு சன்மானமா பண்ணினா. இதை பண்ணிட்டு அந்த ராமச்சந்திரயிட்டு பெரியவா ஒரு கண்டிஷன் போட்டா. என்ன அப்படின்னா, இதோட பெருமை உனக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பார்த்தவா எல்லாருக்குமே இது எப்பேற்பட்ட தெய்வீகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கோம், தெரியுது. அதனால இந்த நடனத்தை நீ என்ன பண்ணணும், இதோட சாண்டிட்டி புனிதம் கெடாத காப்பாற்ற வேண்டியதான் நம்மளோட கடமை. அது கெடாத இருக்கணும்னா என்ன பண்ணா, இத ஒரு காட்சி பொருளா ஆக்கி எங்க வேணா போய் யாருகிட்ட வேணா எப்படி வேணா ஆடி காமிக்கிறது பாடி காமிக்கிறதுன்னு வச்சுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஸ்ட்ரிக்டா என்ன பண்ணா, என்னோட உத்தரவு இல்லாத நீ இதை வேற எந்த இடத்துலயும் ஆடி காட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணி காமிக்க கூடாது அப்படின்னு. ஒருபுறம் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல வந்திருக்கிறதே ஒரு சைவ மடாதிபதி ஆதீனம் வந்திருந்தார். தர்மபுரம் ஆதீனம் வந்திருக்கிறதே அவ அந்த ஆகம பாடசாலையெல்லாம் வச்சிருக்கா, தேவார பாடசாலையெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட்டிருந்தா பெரியவா போயிருந்தா. அங்க வந்திருக்கிறதே அந்த தேவாரம் பாடுற ஓதுவார்கிட்டெல்லாம் சொல்லி அப்பர் சுவாமிகள் சொன்ன திருத்தாண்டகத்தை பாட சொல்லி கேட்கறதே என்ன பண்ணா, தன்னை மறந்து அந்த திருத்தாண்டகத்துக்கு பெரியவா ஆட ஆரம்பிச்சுட்டா, நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்து இந்த ஓதுவார் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு விட்டா. அவ எதிர்பார்க்கல பெரியவா திருத்தாண்டகத்தை பாட சொல்லி கேட்கத்தான் கேட்டு ஆனந்தப்பட போறான்னு. பெரியவா அதை கேட்ட மாத்திரத்துல அப்படியே தன்மயமாயி நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு பண்ணியிருக்கா. வியாச பூஜை பண்றதே, வியாச பூஜையில ஒரு சமயம் புனர் பூஜை பண்றதே நாட்டியம் தரிசயாமி அப்படிங்கிறதே காலை தூக்கிண்டு நடராஜா மாதிரி போஸ் கொடுத்துண்டு அதுக்கு அபிநயம் பண்ணியிருக்கா. இப்படி பெரியவாளும் அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணியிருக்கிறதுனால நம்மளும் தான் பண்ணணும். எதுவும் ஒரு அடுத்த வாளுக்காக மனுஷாளுக்காக இருக்கக்கூடாது, காட்சி பொருளா ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லை, அதோட சாண்டிட்டி போயிடும். ரெண்டாவது நமக்கு ஒன்னே அதுல ஒரு வியாபார நோக்கம் வந்துடும். இங்க ஆடினா இதை கூட தருவாளா, அங்க ஆடினா இதை விட அங்க பண்ணினா அதை விட ஜாஸ்தி பணம் வருமா, இப்படி எல்லாம் நமக்கு ஒரு பாவம் வந்துடும். அதனால நம்ம சித்த சுத்தி போயிடும். இந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே நமக்கு சித்தம் தெளியறதுக்கு தான், நம்மளோட ஆசையெல்லாம் போறதுக்கு நமக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு தான். அதுக்கு இல்லாத இதுவே விபரீதமா இதை கொடுக்க முடியுமே ஆயிட போறதேங்கிறதுக்காக தான் ஜாகிரதை பண்றதுக்காக இப்படி பண்ணினா. அப்படி பெரியவா அப்படிலாம் இருந்திருப்பாங்கிறதுக்கு பார்த்தேன்னா, சமீபத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சித்திரம் எழுதுற பெரியவாள நடராஜா கோலத்துல இருக்கிறாப்புல படம் வரைஞ்சிருக்கார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறையில அந்த படத்தை வச்சுட்டு இருக்கா. பார்த்தேன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சாட்சாத் அந்த நடராஜமூர்த்தி மாதிரியே பெரியவா காலை தூக்கின்னு இடது பாதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே அப்படின்னு சொல்றாப்புல காலை தூக்கின்னு அவ நர்த்தனம் பண்றாப்புல இருக்கு. அந்த நடராஜா தான் பிரதோஷமூர்த்தி தான் அப்படிங்கிறாப்புல. இப்படி எல்லாம் பெரியவா பண்ணிட்டு வந்த பெரியவா 1953 ஹிந்து அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒன்ன சொன்னா. அத கும்பகோணத்துல முதல்ல ஒரு ட்ரையல் பேசிஸ்ல பண்ணி பார்க்கப்பட்டது. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்கலும் பல இடங்கள்ல பரவி இருக்கு. அது என்ன அதோட லட்சியம் அப்படின்னா, அப்ப பெரியவா காஞ்சிபுரத்துல இருந்தா. அந்த வருஷம் 53 சாத்துர் மாசம் காஞ்சிபுரத்துல. அப்படிக்கிட்டே கும்பகோணத்துல இந்த அநாத பிரேத சம்ஸ்காரத்தை ஆரம்பிச்சு வச்சா. அதாவது மனிதநேயம் அப்படிங்கிறோம். அதாவது மனுஷா ஒத்தருக்கொத்தர் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது எல்லா மதமும் எல்லா சம்பிரதாயமும் எல்லா மகான்களும் இதையத்தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பெரியவா என்ன பண்ணினா, ஏதோ இந்த மனுஷாளுக்கு மனுஷா அன்போட இருக்கணும், பிரியத்தை காமிக்கணுங்கிறதோட இல்லாத இந்த உயிரோட இருக்கிற ஜனங்கள்ட்ட தான் நாம பிரியமா இருக்கணும். இல்ல உயிரற்ற உடல்ல கூட ஒரு பணத்திட்ட கூட நமக்கு பிரியம் தான் இருக்கணும், மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். அவள்கிட்ட நம்மளோட மனித நேயத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவே இதை வச்சாப்புல இருக்கு.
அவர் உயிரோடு இருக்கிறவளை மட்டும் நேசிச்சான்னு இல்லை, உயிர் இல்லாதவாளையும் நேசிச்சிருக்கார் அப்படின்னு அந்த நேசம் நேயத்தோட எல்லையில வரம்பா இருந்திருக்கா பெரியவான்னு தெரியறது இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம். அதுல பெரியவா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு விஷயங்கள் மெசேஜ் கொடுத்திருந்தா. அதுல சொல்றதே ஜீவாத்ம கைங்கரிய தர்மத்தை எல்லாரும் அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். முன்னாலே சொன்னோம் ஜீவாத்ம கைங்கரியம்னு ஒன்னும் பெரியவா எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணான்னு. அதை அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கணும். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, இன்னும் தாவரங்கள்லாம் இருக்கு, இன்னும் எத்தனையோ விலங்குகள் பறவைகள் இது மாதிரி ஜீவராசிகள்லாம் இருக்கு, மனுஷா நாம இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு, காரியம் இருக்கு, அதனால பலன்கள்லாம் இருக்கு. பஞ்சபூதங்கள்னால ஏதோ பலன் அடையிறோம், சூரிய சந்திரனால பயன் அடையிறோம், தாவரங்கள்னால பலன் அடையிறோம், விலங்குகள் பறவைகள் மற்ற ஜீவராசிகள்லாம் பலன் அடையிறோம். இப்படி மனுஷன் பல விதத்துல பல பயன்கள்லாம் அடையிறோம். இப்படி நாம அடையிற பலன்களை அடையிற நாம அதுகளுக்கெல்லாம் திருப்பி என்ன பண்றோம், கைமாறதானம் பண்றோமோ? இதை யோசிக்கணும்னு பெரியவா. காரணம் என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிற. எந்த பாவம் பண்ணினா கூட அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனா பண்ணின நன்றியை மறக்கிறதுக்கு மட்டும், அந்த பாவத்துக்கு மட்டும் வெடிமோட்சமே கிடையாதுன்னு சொல்ற. அதுக்கு ஆளாடாத இருக்கணும் தான், அந்த நன்றி பெருக்குல தான் இப்படி நாம இருக்கணும். அதுக்கும் மேல ஈஸ்வர சிருஷ்டியிலே ரொம்ப உயர்ந்தது இந்த மனுஷ பிறவி. என்ன ஒரு அழகா சிஸ்டமேட்டிக்கா பண்ணி வச்சிருக்கார். அந்த நினைச்சு பார்த்தா தெரியும், அபூர்வமான சிருஷ்டி அந்த ஈஸ்வர சிருஷ்டியில இந்த மனுஷ சரீரம். அப்படி இருக்க அந்த மனுஷன் உயிரோட இருக்கிறதே தான் ஏதோ வசத்தி. அதுக்கப்புறம் அந்த பிராணம் பேடுத்துனா அது மட்டம் குப்பைங்கிறதுல பாவம் தோணப்படாதுன்னு அந்த மரிச்ச உடம்ப கூட எவ்வளவு மரியாதையா அடக்கம் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு அந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இது மனித நேயத்தோட உச்சி. அதனால அப்படி நாம தெரிஞ்சவா யாரானும் நாம பார்த்து யாரு மறிச்சாலும் அனாதைன்னு அவ கிடக்கக்கூடாது. ஏன்னா வசுதெய்வ குடும்பம் அப்படிங்கிறோம். ஆச்சாரியால் சொல்றாரு, மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவா சிவபக்தாச்ச ஸ்வதேஷோ புவனத்திரியம் அப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. இப்படி உலகமே நம்மளோடது, நாம எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் அப்படின்னாக்க அப்ப எங்கே இந்த அனாதைன்னே வராது. எல்லோரும் ஒருத்தருக்கொத்தர் உறவுகாராதான். அப்படி நாம அந்த பாவம் வரணும். அதனால பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்திலே இருக்கட்டும், இஸ்லாம் மதம் முதலாளத்திலாம் இப்படி அவ மதத்தை சேர்ந்தவ யாரு போனாலும் அந்த சரீரம் நடு ரோட்ல அனாதையே கிடக்காது. அதுக்கு அடக்கம் பண்றதுக்கு நல்லடக்கம் பண்ண ஒரு நிறுவனம்லாம் ஸ்தாபனம்லாம் வச்சுருக்கா. அதுக்குன்னு அவ காசு பணம்லாம் செலவழிச்சு எல்லாம் ஒதுக்கி எல்லாம் பண்றா. இந்த இந்து மதத்துல அது மாதிரி இல்லை. நாமளும் அப்படி விடக்கூடாது. அதனால இந்த அநாத பிரேதங்கள் எங்க இருந்தாலும் அதை எடுத்துன்னு வந்து எல்லோரும் சேர்ந்து நல்லடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு மரியாதையா அது சத்கதி அடையறதுக்கு நாம ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக அநாத பிரேத சம்ஸ்காரம்னு ஒன்னு ஆரம்பிச்சா. இதை பண்ணினா என்ன பலன்னு, அநாத பிரேத சம்ஸ்காரத் அஸ்வமேத பலம் லபேத் அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு அநாத பிரேதத்தை நாம அடக்கம் பண்றதுக்கு உதவி பண்ணினோம்னா நமக்கு அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் வரும் அப்படின்னு சொல்றது. இருக்கிறதுலயே உயர்ந்ததான அஸ்வமேத யாகம் பண்றது இந்த அநாத பிரேதத்தை அடக்கம் பண்றதுனால வருதுன்னு சொல்றது. அதை நமக்கு இந்த அஸ்வமேத பலன் நமக்கு சுலபமா வரணுங்கிறதுக்காக இந்த அநாத பிரேத சம்ஸ்காரம்ங்கிறது 1953 பெரியவா நமக்கு உபதேசம் பண்ணினா. இதுக்கு எப்படி எல்லாம் பலன் இருந்திருக்கு, என்னென்னலாம் இதனால அதிசயங்கள் நடந்திருக்கு, பெரியவா எதிர்பார்த்த அந்த அன்பு நமக்குள்ள பெருகி இருக்குங்கிறதெல்லாம் பின்னால நாம தொடர்ந்து பார்க்க போறோம்.